ரிஜெக்ட் பண்ணவங்கள தான் கர்த்தர் தேடி வருவாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணி வைத்திருக்கலாம். மனிதர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணி வைத்திருக்கலாம். குடும்பங்கள், நண்பர்கள், உங்களை நீங்கள் நம்பி இருந்தவங்க, உங்களை சுற்றி இருந்தவங்க, இவங்களை உயர்த்தி வச்சவங்க, உங்களை தூக்கி வச்சவங்க இன்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அவங்கள தேடி தான் ஏன் ஆண்டவர் வர்றார். இந்த உலக காரியத்தில் ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்கூல் ஒரு அட்மிஷன் எடுக்க போகிறோமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவோம், நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போது கிளாஸ் லீடராகவே போடுறோம் அப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளை கிளாஸ் லீடராக போடுவோம். இல்லை அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணுறவனை கிளாஸ் லீடராக போட்டால் என்ன அவன் கிளாஸ் அமைதியாக இருக்குன்னு சொல்லி போடுவோம்ல. அதே போல் தான் இந்த உலகம் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் அப்படி கிடையாது. யார் ஒன்றுக்கும் உதவலை, யார் ஒன்றுக்கும் உதவாமல் இருக்காங்களோ அவங்கள தேடி தான் ஏன் ஆண்டவர் வரா. இன்னைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள், எடுத்த காரியங்கள் எல்லாம் தோற்று போய் இருக்கலாம். எதுவுமே எல்லாமே ரிஜெக்டாக இருக்குது, எல்லாமே ரிஜெக்ட்னு இருக்கா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தேடிதான் ஏன் ஆண்டவர் வரார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை அவங்க தேடலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாதவங்களை, படிக்காதவங்களை நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க மாத்திரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டு என்னை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லுவாங்களே, அவங்கள தான் ஆண்டை தேடி வர. ராமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணுகிறவங்க மத்தியில் ஏன் ஆண்டவர் உங்கள் தலை நிம்மர சொல்லுகிறார், நிம்மர செய்கிறார். ராமேன்னு சொல்லுவோமா?